அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் தலைவரே. சட்டமன்ற தேர்தல் நெருங்குது, ஆக ஞாபகம் இருக்கா? ஆமா தலைவரே. என்ன ஓமா தலைவரே, தேர்தல் நெருங்குதுன்னு நான் தான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் ஜாலியா சென்னையிலேயே இருக்கீங்க. லகுடா பாண்டிகளா? ஐயா, ஒரு வாரம் கழிச்சு போயிடுவோம் ஐயா. ஒரு வாரம் வர சாருங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? நாங்க நம்ம மினிஸ்டர்ல ஒருத்தர் வீட்டுல விசேஷமா இருக்கு, போகணும். ஆக யார் வீட்டுல விசேஷம்? என் பொண்ணுக்கு சடங்குயா. ஆக உனக்கு 2 பசங்க தானே ஐயா? அது மனைவிக்கு பிறந்தது ஐயா, பொண்ணு துணைவிக்கு பிறந்தது ஐயா. நம்ம கட்சி கொள்கையை நல்லா ஃபாலோ பண்ற நீ. சரி சரி, 4 வருஷம் அமைச்சர் பதவியில இருந்து சென்னையிலேயே டேரா போட்டு கூத்தடிச்சது போதும். இனியாவது மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க பாருங்க. தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னாடியே மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சாதான் ஓட்டு விழும். மக்கள் தானே, அதெல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம் தலைவரு. கிழிச்சீங்க. இந்த தடவை ஓசி கீசின்னு ஏதாச்சும் வாய விட்டு என்னைய மாட்டி விட்டுறாதீங்க லகுட பாண்டிகளா. இல்லனா மட்டும் அப்படியே ஓட்டு கொட்ட போகுது. ஆக என்னம்மா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா. மக்கள் பணத்துல 4 வருஷம் ஜாலியா இருந்தது போதும், போய் வேலைய பாருங்க. இவர் IPL பார்த்து ஜாலியா இருந்துட்டு நம்மள சொல்றாரு. சரி சரி, வாங்க போலாம். மக்களே, 4 வருடம் நம் வரி பணத்தில் பதவி சுகம் அனுபவித்த இந்த திமுக அமைச்சர்களும் MLAக்களும் எத்தனை முறை தொகுதிக்கு வந்தார்கள் என நீங்களே யோசியுங்கள். மாற்றத்துக்கான விதை உங்களிடமிருந்து துவங்கட்டும்.